கால்குலேஷன் போடாதீங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, வாழ்க்கை இப்படி முடிஞ்சிருமோ, குடும்பம் இப்படி முடிஞ்சிருமோ. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க போடுற கணக்குக்கும் ஆண்டவர் போட்ட கணக்குக்கும் சம்பந்தம் இல்ல, சம்பந்தம் இல்ல. உங்க நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல, அவர் நினைவுகள் உங்க நினைவுகளோ அல்ல. நம்முடைய நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் மேலானதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் நான் உங்களுக்கு சொல்றேன், புலம்புறது முதல்ல நிறுத்துங்க. புலம்பாதீங்க. இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ, புலம்பாதீங்க. நான் மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டே தானே இருக்கிறேன். இது மாறுமா? என் குடும்பத்துல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல பிரச்சனைக்கு மேல வந்துகிட்டே தானே இருக்குது. இது வாய்ப்பு இருக்குதா? ஒரு வாய்ப்புமே இல்லையே. விசுவாசம்னா என்ன தெரியுமா? நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னாலும் ஆழமா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது தான் விசுவாசம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்புறதுக்கு கால்குலேஷன் போடாதீங்க. ஆபிரகாம் போயிட்டு கணக்கு போடல, எல்லாத்தையும் விட்டு போற கணக்கு போடல. அப்பா சொன்னா நான் செய்யறேன், அவ்வளவுதான். அப்பா சொல்லிட்டாரு நான் செய்யறேன். நடக்குமா நடக்காதாங்கிற ஆப்ஷன் ரெண்டாவது. முதல் ஆப்ஷன் என்ன தெரியுமா? அப்பா சொல்லிட்டாரு நான் வளருவேன்னு சொல்லி, நான் பெருகுவேன்னு சொல்லி, என் அலங்கம் கட்டப்படும்னு சொல்லி அப்பா சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. உங்க அலங்கம் கட்டப்படும். எப்படி கட்டப்படும்? அவருடைய வேலை. ஆமென் சொல்லுங்க. எப்படி இந்த கடன் அடைய? அது அவருடைய வேலை. ஆமென். எப்படி என் பிரச்சனை மாறுது? அவருடைய வேலை. என் வேலை அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை நம்பிக்கிட்டே இருக்கிறது. எத்தனை வருஷம்? என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கிற வரைக்கும் அவரை நம்பிக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். அப்ப எப்ப அற்புதம் நடக்கும்? சீக்கிரத்துல அற்புதம் நடக்கும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரத்துல உங்களுக்கு உதவி செய்யறது அவர்கள் லேசான காரியம். பலம் உள்ளவனுக்காகிலும் பலம் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்வது கர்த்தருக்கு எளிமையான ஒரு காரியம். கால்குலேஷன் போடாதீங்க. என் கையில, உங்க கையில வர்ற வருமானத்தை வைத்து உங்க வாழ்க்கையை எடை போடாதீங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுங்க? ஓகேவா? நான் எதுக்கு இவ்வளவு தூரம் பேசுறேன் தெரியுமா? உங்களுக்கு வர்ற கொஞ்சத்தை வைத்து உங்க வாழ்க்கையினுடைய முடிவை நீங்க என்ன பண்ணாதீங்க, எடை போடாதீங்க. நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்துல கர்த்தர் உங்களை அதிகாரியாய் மாற்றுவார். அநேகத்துல. நோ கால்குலேஷன். உங்க மைண்டுக்குள்ள போய் கணக்கு போடாதீங்க. ஆண்டவரால முடியாத காரியம் ஏதாவது ஒண்ணு இருக்குதா? ஏதாவது ஒண்ணு இருக்குதா? அவங்க கணக்கு போட்டது வேற, அப்பா கணக்கு போட்டது வேற. ஒருத்தனோட தோற்றத்தை வச்சு இவன் வந்து முன்னேறுவானா முன்னேற மாட்டானான்னு நீங்க பிளான் பண்ணாதீங்க. நல்லா இருப்பீங்கன்னு சொல்லணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க.